இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். திருச்சி சாதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்க. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த கலாட்டான்னு ஒரு சேனல் இருக்கும், கலாட்டா மீடியா அப்படின்னு. அந்த சேனல்லேருந்து போயிட்டு இன்டர்வியூ எடுத்து ஹோம் டூர், திருச்சி சாதனோட ஹோம் டூர்னு போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷன் சாதித்து காட்டிய சிங்கப்பெண் அப்படின்னு. அதுக்கு கமெண்ட் ஒருத்தர் வந்து நல்லா போட்டிருந்தார். சாதித்து காட்டிய சிங்கப்பெண்ணு போடாதீங்க, காட்டி சாதித்த பெண்ணுன்னு வேணால் போடுங்க அப்படின்னு. ஆமாம், அது 100% கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க போடுற வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டபுள் மீனிங்கில் ஃபுல்லாக பேசிக்கிட்டோம், ஆபாசமாக வீடியோ போட்டு அது மாதிரி மட்டும்தான் இருக்கும் அவங்களோட வீடியோ ஃபுல்லாக ஒரு 18+ கண்டென்ட்டாகவே. அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளை போயிட்டு சாதித்து காட்டிய சிங்கப்பெண் அப்படின்னு அவங்கள போய் இன்டர்வியூ எடுத்து ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மீடியா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பொண்ணுங்க குடும்ப கஷ்டத்தெலாம் தாண்டி பல இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி யாராவது ஒருத்தவங்களை எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மற்றவங்களுக்கு. இவன் ஒரு ஆள்னு சொல்லிவிட்டு அதை போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா வியூஸுக்காக அப்போ எந்த அளவுக்கு ஒரு மீடியா அப்படிங்கிறது இவ்வளோ மக்கள் பார்க்குற ஒரு மீடியா வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா மீடியாஸ் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கேவலமாக வீடியோ பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்கள போயிட்டு பேட்டி எடுத்து அவங்கள பப்ளிசிட்டி, அவங்க சேனலுக்காக பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் இல்லை?